I request the managing trustee through C. Chalapan to present a shawl in respect of the guest through T. Ramakrishnan. நான் இங்கே நிற்கிற போதும் ஏகேஎஸ் ஐயங்கார் வந்து ரெண்டு புத்தகம் ஒன்று வந்து பெரியாரை பற்றி எழுதியிருக்காரு. Now I request Mr. Ramakrishnan to address the gathering. நண்பர்களே, இங்கு எனக்கு முன்னால் பேசிய திரு செல்லப்பன், டாக்டர் தேவதாஸ் அவர்கள் இன்றைய பொருளை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். என்னுடைய உரையின் தலைப்பை சிறிய அளவிலே மாற்றி விரிவாக்கம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நீர்வளப் பொருளின் மீது பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிந்தனைகள். பொருளுக்கு செல்வதற்கு முன் தனிப்பட்ட முறையில் ஓரிரு கருத்துக்களை கூறிவிடுகிறேன். என்னுடைய முதல் 33 ஆண்டுகள் பெரும்பாலும் தீநகர் மற்றும் மேற்கு மாம்பலத்தை தான் நான் கழித்திருந்தேன். இருந்தாலும் அண்ணா நகர் எனக்கு உணர்வுபூர்வமான இடம் ஒன்று. என்னுடைய தாய் மாமன் திரு நாகசுவாமி இங்கிருக்கும் சாந்தி காலனியில் 1970களில் வசித்திருந்தார். சென்ற ஆண்டு 91வது வயதில் தான் சிங்கப்பூரில் காலமானார். அவர் இங்கு வசித்திருந்த காலகட்டத்தில் அவரிடம் என்ஃபீல்டு பைக் புல்லட் ஒன்று இருந்தது. அண்ணா நகரின் 2வது அவென்யூவில் என்னையும் எனது சகோதரியும் அழைத்து செல்வார். திருமங்கலம் சந்திப்பிலிருந்து கிழக்கே சிந்தாமணி கூட்டுறவு அங்காடி வரை. அப்பொழுது இந்த 2nd அவென்யூவில் ஒன்றுமே வண்டிகளே இருக்காது. ஸோ அந்த சிந்தாமணி கூட்டுறவு அங்காடியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். அதெல்லாம் ஒரு இனிமையான நாட்கள். 2வதாக இந்த அகாடமியில் எனது தந்தை சுமார் 35 வருடங்களுக்கு முன் உரையாற்றிருக்கிறார். அதனால் இங்கு வருவதை நான் பெருமையாக கருதுகிறேன். 3வதாக எழுத்துத்துறையில், அதாவது பத்திரிகை துறையில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு திரு பத்மநாபன் அவர்கள் மிக முக்கியமான காரணம். அவர் யூபிஎஸ்சி உறுப்பினராக இருந்த காலத்தில்தான், புதுடெல்லியில் இருந்தபொழுது தான் அதிகமான பழக்கம் எனக்கு நேரிட்டது. நான் அந்த காலத்தில் டெல்லியில் இருந்து சிவில் சர்வீஸ் பரீட்சைக்கு என்னை தயார்படுத்தி கொண்டிருந்த காலம். அச்சமயத்தில் நான் எழுதிய சில கட்டுரைகள், கதைகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியாகி கொண்டிருந்தன. அதையெல்லாம் அவர் கவனித்து வந்திருந்தார். ஆகவே நான் சிவில் சர்வீஸ் பரீட்சைக்கு தயார் செய்து கொள்வதை பற்றி அவருக்கு மிக்க ஆர்வம் இல்லை. அதை பற்றி சொன்னால் அவர் ஒரு முறை என்னிடம் சொன்னார், உங்கள் தந்தை தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய அந்தஸ்தை பிடித்தவர், நீங்களும் எழுத்துத்துறைக்கு தான் செல்ல வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பலமுறை சொல்லிவிட்டார். கடைசியில் அவரது ஆசையினால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக த ஹிந்து பத்திரிகையில் பத்திரிகையாளனாக நான் இருந்துவிட்டேன். நண்பர்களே, பட்டியலின மக்களின் உரிமைகளை பெறுவதற்கும் அவர்கள்
இச்சமூகத்தில் சமதளத்தில் மற்ற பிரிவினர்களுடன் செயல்படுவதற்கும் அம்மக்களின் சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை பெறுவதற்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டதை அனைவரும் அறிவோம். தற்போதைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்து கொடுத்ததில் அவருக்கு முதன்மையான பங்கு மற்றும் இடம் உள்ளது. ஆனால் நீர்வளத்துறையில் அவர் ஆற்றிய பங்கை பற்றி அதிகமாக துரதிருஷ்டவசமாக இந்நாட்டில் இச்சமூகத்தினரால் பேசப்படவில்லை, விவாதிக்கப்படவில்லை. அந்த விதத்தில் இன்றைய உரை இந்த சமூகத்தின் சார்பாக நான் செய்யும் ஒரு பரிகாரம். இதை சாத்தியமாக்கியதற்கு திரு பத்மநாபன், திரு செல்லப்பன், முனைவர் தேவதாஸ் மற்றும் இந்த அகாடமி நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கரின் 125வது பிறந்தநாள் விழா 2016 நடைபெற்றது. அப்பொழுதிருந்த மைய அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் செல்வி உமா பாரதி அம்பேத்கரை இந்திய நீர்வளத்துறையின் தந்தை என்று அழைத்தார். அவர் அவ்வாறு அம்பேத்கரை அழைத்ததற்கு ஆழமான காரணங்கள் இருக்கின்றன. அதை வார்த்தைகளை ஒரு அரசியல்வாதியின் வார்த்தைகள் என்று கூறி சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. அவற்றில் சிலவற்றை பற்றி இங்கே விவாதிப்போம். அம்பேத்கர் சரியாக 4 வருடங்கள் 1942 46 வரை வைஸ்ராயின் நிர்வாக குழுவில், அதாவது இன்றைய மைய அரசின் அமைச்சரவைக்கு சமமானது, உறுப்பினராக இருந்தார். அவரது பதவியின் பெயர் தொழிலாளர் நலத்துறையின் உறுப்பினர், மெம்பர் லேபர். இருப்பினும் அவருக்கு மின்சாரம் மற்றும் நீர்வளத்துறையும் அளிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் அந்த கொடுக்கப்பட்ட துறைகளை பற்றி பல கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். இன்றும் அவை பொருத்தமாக உள்ளன. மின்சாரத்துறை அவரது உந்துதலின் பேரில் பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது, என்ட்ரி 38 கன்கரண்ட் லிஸ்ட் 7th ஷெட்யூல். அதனால்தான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை மைய அரசினால் உருவாக்க முடிந்தது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை பற்றி அந்த திட்டத்தை கொண்டு வரும் பொழுது சி. சுப்பிரமணியம் அவர்கள் டெல்லிக்கு அவர்தான் சென்று தமிழ்நாட்டு சார்பாக அவர் பேசி வந்தார். அப்பொழுது பிளானிங் கமிஷன் மெம்பர் CM திரிவேதி என்பவர். அவர் ஜவஹர்லால் நேருக்கு மிகவும் நெருக்கமானவர், அதே ஊர்க்காரர். அவர் என்ன சொல்லிட்டார்னா, இது அவருடைய புரிதலில், திரிவேதியினுடைய புரிதலில் மின்சாரம் ஏனென்றால் ஐ திங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது ஸ்டேட் லிஸ்டில் இருந்திருக்கு. ஸோ அவருடைய புரிதலில் இது மாநில அரசு, நாங்கள் வெறும் மைனிங் மட்டும்தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம், எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சி. சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்கார், அது எங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது பொருளாதார ரீதியில், நம்பர் 1. அதனால் நீங்கள் மைனிங் பண்ணியதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலைன்னு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் இல்லாமல் அவர் நீங்கள் கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் பாருங்கள், எங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. 2 பேரும் சண்டை போட்டுன்னு வெளியில் போய்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வாக் அவுட் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு அந்த நியூஸை நேரு அவர்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நேரு சமாதானம் பண்ணி, இல்லை நம்ம எலக்ட்ரிசிட்டி இஸ் இந்த கன்கரண்ட் லிஸ்ட், அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் செய்கிறது அனுமதிக்கப்படும், அதனால் அதில் ஒன்றும் நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ ஒன்றும் கிடையாது அது அப்படின்னு. ஸோ அந்த அவருடைய மெமோயர்ஸில் அவர் எழுதுகிறார் சி. சுப்பிரமணியம். இன்ஃபேக்ட் சன் டிவிக்கு ஏதோ ஒரு வாட்டி இன்டர்வியூ கொடுத்தார். அப்போ அதை சொல்கிறார், அம்பேத்கருடைய ரோலெல்லாம் சொல்கிறார். இன்ஃபேக்ட் அவர் அதை என்ன சொல்கிறார், சன் டிவிலே அது வந்தது. அதாவது அப்போ இவர் நெய்வேலி திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு அவர் சென்னைக்கு வந்த பொழுது நெய்வேலியை தாரை வார்த்து கொடுத்து விட்டார் அப்படின்னுலாம் அவர் கிண்டல் பண்ணி இது பண்ணியிருந்தாங்களாம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில். ஸோ அப்போ அவர் கேட்டார், அவர் சொல்கிறார், இப்போ நெய்வேலி எங்கே போயிடுது, தமிழ்நாட்டில் தானே இருக்கு அப்படின்னு. ஸோ ஸோ உங்களுக்கு நெய்வேலி திட்டம் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா NTPC இருக்குது, அப்புறம் நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் இருக்குது,
அதனுடைய இது வந்து ஒர்க்கு இங்கே பெரும்பாலும் தென்னிந்தியாவில் இல்லை, அவங்களுக்கு நார்த் ஈஸ்டில் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஸோ அதை ஒரு மத்திய அரசாங்கம் மைய அரசே வந்து மின்சார திட்டங்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியமானது வந்து அம்பேத்கரனுடைய அந்த உழைப்பினால தான். ஸோ அவர் அன்றைக்கி கன்கரண்ட் லிஸ்ட்டில் அதை சேருங்கன்னு அப்படி திட்டவட்டமாக சொல்லலைன்னா அதை சேர்த்துருக்க மாட்டாங்க, ஸ்டேட் லிஸ்ட்லேயே இருந்திருக்கும். அது உங்களுக்கு வந்து அது வந்து ஏன்னா மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் பல திட்டங்கள் வராமல் இருந்திருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒன்று இருந்திருக்கும். நான் வந்து அவர் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த மின்சாரத்துறையை பற்றி நான் புத்தகம் ஒன்று என்னுடைய நண்பரோடு சேர்ந்து எழுதினேன். அது வந்து அதில் இன்றைக்கு நான் அந்த புத்தகத்தில் என் அம்பேத்கரை பற்றி எழுதியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது பை கோயின்சிடன்ஸ் என்னென்னா, அந்த புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயமே அம்பேத்கரின் பங்கை, அந்த மின்சாரத்துறையில் அவர் என்ன பங்கு ஆற்றினாருங்கிறத வச்சு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு இங்கே பேசுவதற்கு தகுதி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இந்த இதை பொறுத்தவரையில் நீர்வளம் பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது 1943 45 வரை அவர் 5 உரைகள் கொடுத்திருக்கிறார். அவருடைய பொறுத்தவரையில் அதாவது அவர் வந்து இந்த ஆக்சஸ் டு வாட்டர், அதாவது நீங்கள் நீர் பயன்படுத்துவதற்கு அந்த அது நீர் அதாவது நீர் இவங்க இந்த மக்கள் பயன்படுத்தினா அது சுத்தம் போயிடும், அந்த இஷ்யூஸை பற்றிலாம் அவர் நிறைய பேசியிருக்கார். ஓகே, பட்டியலின மக்களுக்கு எப்படி மறுக்கப்படுகின்றார்கள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எவ்வாறு மறுக்கப்படுகிறதுங்கிறது அதில் போராட்டம்லாம் பண்ணி அதை பற்றியெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கார், பேசியிருக்கார். அது ஒரு சைட். பட் அதோடு அவர் நிறுத்திக்கல. ஏன்னா சொல்லப்போனா அந்த அளவிற்கு ஒருத்தர் செய்வதே வந்து ரொம்ப பெரிய காரியம். பட் இவர் வந்து நீங்கள் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய அளவிலையும் பல விஷயங்கள் அவர் சிந்திச்சிருக்கார். அவரை பொறுத்தவரையில் நீர் என்பது வளம், செல்வம், வாட்டர் இஸ் வெல்த். அதனால் அது மிகுதியாக இருக்கிறது, அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம் அப்படின்ற அணுகுமுறையெல்லாம் பற்றி பேசினீங்கன்னா அவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்தவரையில் நீர்வளத்தை முறையாக சிறப்பான முறையில் பயன்படுத்துவதற்கு வெள்ளங்கள் தடையாக இல்லை, இதுதான் அவர் சொன்னார். ஏன்னா பல மாநிலங்கள் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ளட்ஸ் வந்துடுது, நார்த் இந்தியாவில் ஃப்ளட்ஸ் வந்துடுது, அதை நாங்கள் என்ன பண்ணுறது போகிறது அப்படின்னு. இரண்டாவது அவர் இந்த விவசாயத்துறை பற்றியும், அதாவது ரூரல் ஊரக கிராமப்புறங்களில் உங்களுக்கு வந்து விவசாயம்தான் முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன், அதில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை பற்றியும் அவர் ரொம்ப ஆழமாக சிந்திச்சிருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் பாப்புலேஷன் அப்போவே அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மன்மோகன் சிங் சொல்லி அவர் கொஞ்சம் சிக்கலில் மாட்டினார். பட் அப்போவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வில்லேஜஸில் நம்ம அக்ரிகல்ச்சரில் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது அந்த விவசாயத்துலேருந்து வெளில வர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் வரும். ஸோ அங்கே வந்து அங்கே ஓவர் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு 2 பேர் வேலை செய்யணுன்னா அங்கே 10 பேர் வேலை செய்கிறான். ஸோ அதை வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவர் அப்போல்லாம் பேசியிருக்கார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஒவ்வொரு சொட்டு நீரையும் உபயோகப்படுத்தணும். அவர் சொன்னார் இல்லையா, அது கன்சர்வேஷன், செல்லப்பன் சொன்னார். அதை வந்து அவர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறார். இன்றைக்கும் ஐ திங்க் இந்திய சமூகம் பொதுவாக எடுத்துக்கொண்டோமேனால், அதாவது கொஞ்சம் இந்தியர்கள் அப்படின்னு நம்ம நினச்சி தேசிய உணர்வு, ஓகே, பேட்ரியாட்டிக் ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கும், ஓகே. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா, நம்ம வந்து நீரை அதிகமாக வீணடிப்பவர்கள் என்றால் அது நம்மளுடைய சமூகத்தை நம்ம சொல்லிக்கலாம், அதில் நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கலாம், ஓகே.
ஸோ அதை வந்து அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது திருப்பி திருப்பி நம்ம இந்த வாட்டர் கன்சர்வேஷன் வந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ அந்த விதத்தில் அவர் அந்த காலத்திலேயே அவர் அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றிலாம் அவர் பேசியிருக்கார். இரண்டாவது, அவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீர்வளத்தை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு தேசிய பார்வை தான் இருந்திருக்கு. அதாவது ஒன்று, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சரித்திர நபர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய சில கருத்துகள் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன அனுபவங்களோ அதை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரலிசம்லாம் சொல்கிறோம். பட் அவருக்கு வந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டில் தேசிய அளவிலான ஒரு திட்டம் இருக்கணும், தேசிய அளவில் ஒரு கொள்கை இருக்கணும். நீங்கள் வந்து இதை வந்து சுருக்கி வெறும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு அப்படி சுருக்கிட முடியாது. ஸோ அந்த லோக்கலைஸ்ட் அப்ரோச்சை வந்து அவர் விரும்பவே இல்லை. அது ஐ திங்க் அவர் வந்து அதை, ஏனென்றால் அவர் அமெரிக்காலாம் சென்றிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த டென்னிசி வேலி அத்தாரிட்டிலாம் எப்படி ரூஸ்வெல்ட் கொண்டு வந்தது அதையெல்லாம் அவர் நிறைய இது பண்ணியிருக்கார், ஸ்டடி பண்ணியிருக்கார். ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த ஆற்றுப்படுகை ஆறு எங்கெல்லாம் செல்கிறதோ அதை வைத்து தான் அந்த இடத்தை எப்படி மேம்படுத்தணும்னு தான் எடுத்துப்பாங்களே தவிர, இது வந்து தமிழ்நாடு, இது வந்து கேரளா, ஸோ அப்படின்னு அவங்க வச்சுக்கிறது இல்லை. அவங்க அதனால அந்த ஒரு அந்த பேசின் பேஸ்டு ஒரு அப்ரோச். இன்ஃபேக்ட் ஒரு கோயின்சிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 1956 இறந்து போகிறார். 56 தான் நம்ம நாடாளுமன்றத்தில் ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஆக்டினுடைய சாராம்சமே இவர் அம்பேத்கர்னுடைய இந்த நிலைப்பாடு தான். நீங்கள் வந்து அந்த ஆற்றுப்படுகை தான் முக்கியமே தவிர, நீங்கள் பூகோள ரீதியில், பூகோள அரசியல் ரீதியில் போட்டிருக்கின்ற மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் இருக்கு இல்லையா, அது கணக்கில் எடுக்கக்கூடாதுன்னு. இன்ஃபேக்ட் அதுதான் அவர் சொல்கிறது தான் வந்து லாஜிக்கல். இன்னும் சொன்னோம்னா நேச்சருக்கு இயற்கையோடு ஒத்துப்போகின்ற இதுதான் அவருடைய அணுகுமுறை. ஆனால் நம்ம வந்து பல காரணங்கள்னால நம்ம வந்து இந்த ஒரு மாநில அளவில் இது என்னுடைய தண்ணீர், இது உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போது உங்களுக்கு மொழிவாரியான மாநிலங்கள் உருவான பிறகு இந்த ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதனால் அவருக்கு வந்து அதை பற்றி அவர் தேசிய அளவிலான பார்வையை தான் அவர் வைத்திருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இந்த நீர்வள மேம்பாடு மற்றும் பாசனம் போன்றவற்றில் மைய அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு, இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் ஆதரித்திருக்கிறார். இந்திய அரசினுடைய 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் பாசனம் வந்து மாகாணங்களின் பொறுப்பில் இருந்துச்சு. அதை அவர் ஆதரிக்கலை. அவர் சொல்லிட்டார், நீங்கள் இரிகேஷனை வந்து ஸ்டேட்ஸ்க்கு, ப்ராவின்சஸ் கொடுத்தீங்கன்னா அது குட்டிசவராக இருக்கும். ஓகே, இன்னொன்று அந்த இரிகேஷன் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ நீங்கள் ப்ராவின்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவன் அந்த ஒரு பரோக்கியல் மைண்ட் செட்டோடு தான் அந்த திட்டங்கள் அமைக்கப்படும், அந்த திட்டங்களுடைய பலன்கள் அவ்வாறு தான் சொல்லும், அதனால் பரவலாக்கப்படாது அப்படின்னு. அவருடைய அந்த நிலைப்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த மத்திய நீர் ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் உருவானது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தேசிய அளவில் நீர்வள மேம்பாடு மற்றும் காப்பதல் போன்ற பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாநிலங்களுக்கிடையே இருக்கின்ற நதிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் அதற்கு பொறுப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே முன்னே சொன்ன மாதிரி இந்த டென்னிசி வேலி அத்தாரிட்டி அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நதி நீரை வந்து பல்நோக்கு ரீதியில் பயன்படுத்தணும், மல்டி பர்பஸ். ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் மட்டும் யூஸ் பண்ணீங்க, இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப வராது. நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுறீங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா தான் அந்த ப்ராஜெக்ட் போட்டதுக்கு அது இது வரும். ஸோ அந்த எக்கனாமிக் சென்ஸும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் வெறும் வந்து ஏன்னா அப்போ வந்து திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தப்படணும்னா நீங்கள் அந்த மாதிரியாகவும் நீங்கள்
ஒரு ஆராயணும், அலச வேண்டும். நீங்கள் வெறும் ரொம்ப ஒரு குறுகிய ஒரு 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 சின்ன இது இந்த இடத்துக்கு மட்டும், இந்த மாவட்டத்துக்கு மட்டும் பலன் பெறணும், இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயத்துக்கு மட்டும் பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது வழின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்கனாமிக் சென்ஸோடு நீங்கள் திட்டம் போடுகின்ற திட்டங்களுக்கு அதுக்கு வேல்யூ அதிகமாகவே இருக்குது. அந்த டென்னசி வேலி அத்தாரிட்டியை மனசில் வச்சு தான் அவர் இந்த தாமோதர் ஆற்று ஆணையம் அதை வச்சு செய்கிறார். வங்காளம் மற்றும் பீகார் மாநில அரசுகள் அவர் கூறிய அணுகுமுறையின் வலிமையை புரிந்து கொண்டு அவர்கள் ஏற்று அதை இது பண்ணாங்க. அதே மாதிரி ஹீராக்கூத்து, சோனே ஆற்று இதை பற்றிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வகுத்ததில் அம்பேத்கர் அவர்கள் தான் ஒரு சூத்திரதாரி என்று சொல்ல வேண்டும். அவருடைய திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பல்நோக்கோட நீங்கள் ஆற்று நீரை பயன்படுத்த வேண்டும். பாசனத்திற்காக மட்டுமல்ல, குடிநீருக்காக மட்டுமல்ல, தொழிற்சாலைகள், மின்சார உற்பத்தி அப்படி. அதுக்கு பிறகு இது 1942-46 அந்த காலகட்டம். பிற்காலத்தில் அவர் அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மெம்பராக இருக்கார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது அவர் அந்த 262 அது அவர் தான். அதாவது அது என்னென்னா, இந்த மாதிரி மாநிலங்களுக்கிடையே இருக்கின்ற அந்த நதிநீர் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நிரந்தரமான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று, அதுதான் அதனுடைய சாராம்சம். அதை உங்களுக்கு பார்லிமெண்ட்டை அதை வைத்து கொண்டு தான் இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 அகெயின் அதுவும் அம்பேத்கர் இறந்து போன வருடத்தில் தான் வந்தது. அந்த இந்திய அரசு சட்டம் 1935 இதை அந்த ஒரு ட்ரைபியூனலை கான்ஸ்டியூட் பண்ணுறது நீங்கள் வைஸ்ராய்க்கு அந்த பவர், கவர்னர் ஜெனரலுக்கு அந்த பவர் கொடுத்துருந்தாங்க. அவர் அதை என்ன பண்ணுறார், பார்லிமெண்ட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் கவர்னர் ஜெனரல்னால் இப்போ பிரசிடெண்ட். ஸோ உங்களுக்கு பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அதாவது ஒரு ஒரு அதில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் பயஸ் அவங்களுக்கு இருக்கலாம். சில பேருக்கு சில மாநிலங்களுக்கு செய்யணும், சில மாநிலங்களுக்கு செய்யக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் சில மாநிலங்கள் மத்திய அரசில் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், சில மாநிலங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு ஒரு சப்ஜெக்டிவ் அந்த எலிமெண்ட் இருக்குது. ஸோ அதை நீக்கணும்னா நீங்கள் பார்லிமெண்ட் மூலமாக தான் அதை அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்தார். கவர்னர் ஜெனரலுங்கிறத எடுத்துட்டு இந்த நாடாளுமன்றத்துக்கு மூலமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அது என்னன்னு சொல்லணும்னா, அந்த மாநிலங்களுக்கு அந்த ஒரு விதத்தில் அது ஒரு பாதுகாப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அப்படி தான் உங்களுக்கு அந்த இன்டர்ஸ்டேட், இப்போ நீங்கள் அந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 மூலமாகத்தான் வந்தது. இப்பொழுது நாம் காவேரி பிரச்சனைக்கு வருவோம். அதில் நம்ம இப்போ அம்பேத்கருடைய ஸ்ட்ராட்டஜியை மனசில் வைத்து கொண்டோமானால், அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு இந்த ரீஜனல் அப்ரோச், ஒரு லோக்கலைஸ்ட் அப்ரோச் இருக்கக்கூடாது. லோக்கலைஸ்ட் அப்ரோச்னால் இந்த விதத்தில், இந்த ரீதியில், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மட்டும் ஒன்று செய்கிறது, கர்நாடகா மட்டும் ஒன்று அப்படி இருக்கல. காவேரி நீருங்கிறது இந்த ஆற்றுப்படுகை எங்கெல்லாம் எந்த மாநிலங்கள்லாம் இருக்கோ அந்த மாநிலங்கள்லாம் பொதுவான சொத்து. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் எவ்வாறு அதை எடுத்து செல்வது, அப்படி அதை பற்றி அதில் என்ன ஒரு விஷயம், நான் சென்ற ஆண்டு பெங்களூரில் காவேரி பிரச்சனையை பற்றி ஒரு டாக் கொடுத்துருந்தேன். இந்த புத்தகத்திலையும் நான் எழுதியிருக்கிறேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு அநீதி இழைச்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரர்கள் நினைக்கிறோம். கர்நாடகா இது பண்ணிட்டாங்க, அவங்க தண்ணி தேக்கி வச்சிடறான், பண்ணிடுறான், போகிறான், அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம கருத்து சொல்கிறோம். பட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தட் இஸ் அவங்கள பொறுத்தவரைகள், அதாவது அவங்களுடைய பார்வையிலேருந்து நான் சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் இருந்த சமயத்தில் அவர்களுக்கு பல முறை அநீதி இழைக்கப்பட்டு விட்டன
அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது திப்பு சுல்தான் அந்த எப்படி நடத்தப்பட்டார், அவர் கைதியானப்புறம் எப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க, அப்படிலாம் இருக்குது. அலையன்ஸ் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து எங்களுடைய ராஜாவை வந்து ஆல்மோஸ்ட், அவங்க வெளிப்படையாக அந்த மாதிரி சொல்கிறதில்ல, பட் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தலை, பட் அந்த அர்த்தத்தில் சொல்கிறது ஆல்மோஸ்ட் அட் கன் பாயிண்ட் எங்களை எல்லாரையும் நீங்கள் அந்த ட்ரீட்டி, அந்த அக்கார்டு போட வச்சுட்டாங்க. 1892 ஒரு ஒப்பந்தம், அப்புறம் 1924 ஒரு ஒப்பந்தம். இதெல்லாம் வந்து எங்கள் மீது திணிக்கப்பட்டவை அப்படிங்கிறது தான் கர்நாடக மக்களினுடைய, அந்த கர்நாடகத்து அரசுன்னு சொல்லலாம், அவங்களோட நிலைப்பாடு. அது இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் இந்த 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், 2007 வந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ், அந்த ஃபைனல் அவார்டு என்று சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா அந்த 2 ஒப்பந்தங்களையும் அவங்க வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் போட்டிருக்கிறதா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு விதத்தில் அவங்களுடைய குறையை நீக்கிட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பட் என்ன ஒன்று அவங்களுடைய இது வந்து எங்களுக்கு மீது அது திணிக்கப்பட்டவை அப்படிங்கிறது, அதுதான் அவங்களுடைய அதை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க புரிந்து கொள்வதில்லை. எங்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறத தமிழ்நாடு புரிஞ்சிக்காதபடி அவங்க ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அது நம்ம அதை மனசில் வச்சுக்கணும். ஓகே, அது எந்த அளவிற்கு என்னை பொறுத்தவரையில் நான் இந்த புத்தகத்தில் நான் என்ன எழுதினேன்னா, அதனால் அந்த ஒப்பந்தங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மீது திணிக்கப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பாசன மேம்பாடு செய்வதில் 20ஆவது நூற்றாண்டில் அவை தடை செய்யப்படலை. இன்ஃபேக்ட் அவங்க அந்த 1956 மொழி வாரியான மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு மிக வேகமாக பாசன இது வந்து செஞ்சது வந்து மைசூர் ஆர் கர்நாடகா. ஓகே, அதை வந்து அந்த முதலமைச்சர்கள் வந்து அதை ரொம்ப தீவிரமாக எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு அந்த காவேரி, ஏன்னா கிருஷ்ணா வாட்டர் வந்து ராதாவுக்கு தெரியும், கிருஷ்ணா வாட்டர் வந்து அது இன்னும் பிரம்மாண்டமான இது. பட் அதில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து துங்கபத்ரா டேம் இருக்குது, அப்புறம் நாகார்ஜுனா சாகர் இருக்குது. அதுக்கு மேலே தான் இப்போ தான் வந்து அல்மாட்டி டேம் இப்போ தான் சமீபத்தில் கடந்த 25 ஆண்டுகளில் தான் வந்தது. அது வந்து பெருசாக அங்கே கொய்னா டேம் மகாராஷ்டிராவில் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து அது இன்னொன்று சொல்ல போனோன்னா, அது வந்து வடக்கு கர்நாடகாவைத்தான் அது பெரிதாக பலன் அளிக்கும். ஆனால் இந்த கர்நாடக முதலமைச்சர்கள், மைசூர் மாநில முதலமைச்சர்கள் பெரும்பாலும் அந்த மைசூர் பிராந்தியத்திலிருந்து வந்தவர்கள். அது பெங்களூர் பக்கத்தில் இருக்குது மைசூர். ஸோ அதுக்கான செல்வாக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மைசூரை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல தான் அவங்க அந்த மைசூரை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் அதைத்தான் அவங்க வந்து கணக்கில் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1924 2வது நம்ம அதை 24 அக்கார்டு போடுறோம். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து காவேரி நம்ம டெல்டா இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம 15 லட்சம் ஏக்கர் நம்ம நெல் உற்பத்தி செஞ்சுருந்தோம். 15 லட்சம் ஏக்கர், 1.5 மில்லியன். அதுக்கு கம்பேர் பண்ணால் மைசூர் வந்து 1 லட்சம் ஏக்கர் தான். ஆனால் அவர்கள் என்னை பொறுத்தவரையில், அதாவது தமிழ்நாடோட போட்டி போடணும், கரெக்டு, நான் அதில் ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் அந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து இங்கே பேடி போடுவதற்கு ஒன்றும் பெரிதும் இது இல்லை. இங்கே வந்து பிளெயின் டெல்டா. இங்கே ஏன் இங்கே நெல் போட்டாங்கன்னா, நெல் போடு மாதிரியான அந்த பூகோள ரீதியில் இது ஏதுவாக இருந்திருக்கு. அங்கே அப்படி கிடையாது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடோட ஏட்டிக்கு போட்டி போகணுன்ற அந்த அணுகுமுறை, அதாவது நீங்கள் போட்டி மனப்பான்மை இருக்கணும், ஆனால் வந்து தமிழ்நாடு செய்வது எல்லாத்தையும் நம்ம திருப்பி செய்யணும் அங்கே அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பட் எனிவே இப்போ அதெல்லாம் செஞ்சாச்சு.
ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இம்பேலன்ஸ் இருந்துட்டு இருந்தது. இப்போ கடைசியாக நம்ம அந்த 2007 அந்த நதிநீர் அந்த நடுவன் அந்த என்ன சொல்கிறாங்க ட்ரைபுனலுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தமிழில், அந்த இது படி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு 18 லட்சம் ஏக்கர், சுமார் 18 லட்சம் ஏக்கர் அவங்கக்கான நீர் அதை வச்சுக்கலாம். நம்ம 24 லட்சம் ஏக்கர். ஸோ அவங்க மோரார்லெஸ் ஒரு மாதிரி தமிழ்நாடோட அவங்க கேட்சப் பண்ணிட்டாங்க. அதாவது அட்லீஸ்ட் ஆன் பேப்பர். ஓகே, அது எந்த அளவிற்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் பேடி மட்டும் இல்லை, அங்கே சுகர் கேன் போடுவதற்கும் அங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படிலாம் கொடுக்கல. பட் இப்போது என்னை பொறுத்தவரையில் இந்த நதிநீர் இது வந்து பிரச்சனை அல்ல. பங்கிட்டு கொள்வது ஒரு பிரச்சனையானால் அது பிரச்சனை அல்ல. அது வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க 2018. அது 15 வருடங்களுக்கு இன்னும் இருக்கும். அது 2018னா இப்போ ஒரு 7 வருஷம் 7.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7.5 வருஷம் இருக்குது. அது மோரார்லெஸ் இப்போ அது ஒரு செட்டில்டு என்னை பொறுத்தவரையில். அந்த பங்கிட்டு கொள்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது 2 விஷயத்தில் இப்போ நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அதில் திருப்பி பார்க்கும் பொழுது அவர் அம்பேத்கருடைய கருத்துகள் வந்து இங்கே பொருத்தமானவையாக அமைகின்றன. ஒன்று, இப்போ இந்த பல்நோக்கு ரீதியில் அவர் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதான் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார். அந்த 5 ஸ்பீச்சஸையும் பார்த்தீங்கன்னா அவருடைய எம்ஃபசிஸ் வந்து அவர் ரொம்ப தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பல்நோக்கு ரீதியில் செய்ய மாட்டோங்கிறது தெரியும் போல் இருக்குது. அதனால் அவர் வந்து அதையே அந்த விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்கிறார். அது இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரியான கான்செப்டே இல்லை. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஃபார் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ். ஓகே, அதில் நல்லா தெரியறது. இப்போது நீங்கள் வந்து போன மாதம் ஜூலை மாதம் மட்டும் எடுத்துக்கொண்டே என்றால் 105 டிஎம்சி நம்மளுக்கு வந்திருக்கு. ஜூலை மாதத்தில் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது ஏதோ 30 டிஎம்சி என்னமோ தான். உங்களுக்கு 105 டிஎம்சி வந்திருக்கு. நம்ம அந்த எல்லா தண்ணியும் நம்மளும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கொள்ளிடம் வழியாக நாமும் எத்தனையோ டிஎம்சி வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேகதாதுவில் வந்து ஒரு டேம் கட்டுங்க. அவங்க அது வெளிப்படையாக அவங்க சொல்லாட்டா கூட கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, இது ஒரு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்டு, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அப்படின்னு. ட்ரிங்கிங் வாட்டருக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி என்ன, ஏன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி நம்பர் 1. நம்ம தேசிய அளவில் கொள்கைகளையும் சரி, மாநில அளவில் மற்ற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கின்ற கொள்கையிலையும் ட்ரிங்கிங் வாட்டருடைய ரிக்குவயர்மெண்ட்டு தான் முதல்ல எடுத்துக்கணும்னு. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை இப்போ வந்து பெங்களூர் வாட்டர் சப்ளைக்காக அதுன்னு. பட் அது ஒன்லி திங் வந்து அந்த தண்ணி அவங்க ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேட்டூர் டேமுக்கு பாதி அளவிற்கு மேல் அவங்க வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், ட்ரைபுனல் ஆர்டர் அதுபடி நாங்கள் தண்ணியை கொடுத்துருவோம், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் அஷூரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதை நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம அவர்கள் கொடுக்கின்ற உறுதிமொழிகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்ற நிலையில் நம்ம இல்லை இப்போது. ஆனால் அந்த மாதிரியான திட்டம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வர வேண்டி இருக்கும் என்று தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு பெங்களூரில் வந்து பெங்களூர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநகரமாக மாறிவிட்டது. அதில் வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் நிஜமாகவே மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்கிறது. நம்ம வந்து அதனால் அந்த பெங்களூரை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம இருக்கலாம். ஓகே, அது பெங்களூர் என்றால் கர்நாடகாவினுடைய இது, கர்நாடகாரன் தானே செய்யணும் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, ஆனால் இருந்தாலும் பெங்களூர் மாநகரத்தில் தமிழர்களுடைய மக்கள் தொகையும் கணிசமான அளவில் பெரிய அளவிலே இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு கணக்குப்படி கர்நாடகாவில் 1 crore தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க. 1 crore. ஸோ அதனால் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. பட் அது எவ்வாறு நம்ம செய்ய போகிறோன்றோம் என்று தான் அது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் அதை வந்து கர்நாடகாரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு வேறு ஏதோ சில சொன்னாங்க. பட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த கிட்டத்தட்ட
போன மாதம் ஜூன் மாதம் ஒரு 30-40 டிஎம்சி, இப்போ ஒரு 140-145 டிஎம்சி நமக்கு கிடைத்து விட்டது. குறைஞ்சபட்சம் அதில் 30-40 டிஎம்சி வேஸ்ட். ஸோ அவர் இப்போ நீங்கள் இங்கே வந்து நம்ம ஸோ அதில் அது பார்க்கும்பொழுது இப்போ அம்பேத்கரை பற்றி படிக்கும் பொழுது இப்போ அம்பேத்கர் சொல்கிறதுல எந்த அளவிற்கு இந்த காவேரி விஷயத்தில் அவர் எவ்வளவு அது காவேரியை அவர் ஸ்டடி பண்ணதாக நம்மளுக்கு தெரியல. பட் அது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ரெண்டாவது, அவர் அந்த ரீஜனல் அப்ரோச் தான் சொல்கிறார். அவர் அட்லீஸ்ட் ஆற்றுப்படுகை அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருடங்களில் சென்னை ஐஐடியாக இருக்கட்டும், பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸாக இருக்கட்டும், அவங்க 2 பெரிய ஆய்வுகளை வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மிக கலக்கத்தை கொடுத்துருக்கிறது. இது பார்த்தோம்னா எந்த அளவிற்கு காவேரி நீர் மாசுபட்டு வருகிறதுங்கிறத வந்து அவங்க ரொம்ப விலாவாரியாக அவங்க ஐஐடி மெட்ராஸ் கொடுத்துருக்காங்க. அது பேசின், அதாவது அதை வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, கர்நாடகா எல்லாமே தான் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பேசின் அப்ரோச் அதை வச்சு வந்து அந்த நீர் வருவதற்கு அதுதான் வந்து உதவி, இது ஏதுவாக இருக்கும். அந்த நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் போட்டு ஒன்று வெஜிடேஷன் க்ரீன் கவரெல்லாம் எடுத்துட்டு அப்போ எப்போது ஆறு வந்து ஒரு வெறும் ட்ரை ரிவராக கூட மாறிடலாம் உங்களுக்கு. இல்லாட்டா ஒரு 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 ஃப்ளாஷ் ஃப்ளட் மாதிரி வந்துட்டு போயிடும். ஓகே, அந்த ஆற்றினுடைய 2 பகுதிகளும் வந்து எந்த விதத்துலேயும் பலனடையாமல் போயிடலாம். ஒன்று. சரி, இருக்கிற தண்ணியை நீங்கள் எந்த அளவிற்கு இதுவாக முறையாக பயன்படுத்தி கொள்ள முடியும், சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குதா, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அலார்மிங். அவங்க வெவ்வேறு கெமிக்கல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு ஐஐடி அவங்க ஆக்சுவலி 2021 அந்த கொரோனா டயத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் எந்த விதத்துலேயும் ஆச்சரியப்படுத்தாது, அதிசயப்படுத்தாது. இரண்டால் இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கமானதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அதெல்லாம் வந்து மிக அதிகமான அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து என்னை பொறுத்தவரையில் அந்த இலவச மின்சாரம் அது வந்து என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு எல்லாருக்கும், எல்லா விவசாயிகளுக்கும், நீங்கள் விவசாயத்தில் செய்கிறவங்க எல்லாருக்கும் அந்த இலவச மின்சாரம் என்பது அது வந்து அது சரியான அணுகுமுறை அல்ல. அது அரசியல் ரீதியில் அந்த இந்த இதில் செய்கிறதுல வந்து கஷ்டங்கள் இருக்கலாம். ஓகே, சாத்தியமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும். எப்பொழுது வரும் என்றால் வந்து பாலைவனமாகவே இந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கு இல்லையா, ரொம்ப டிப்ளீட் ஆகி இங்கே அது பாலைவனம் வந்து மேலே மட்டும் இல்லை கீழே ஆகும். அப்பொழுது ஏன்னா இப்பொழுதே அதுக்கான அறிகுறிகள் பல இடங்களில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அந்த துறையில் இருக்கின்ற நிபுணர்கள் அவ்வப்பொழுது அறிக்கைகள் கொடுத்து வருகிறார்கள். பட் அதெல்லாமும் நமக்கு எந்த விதத்துலேயும் நம்மளை அசத்தாது. ஓகே, அது நம்ம எந்த விதத்தில் அதை வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கில் சொன்னார், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் பகவத்கீதையிலேருந்து ஒரு எழுத்து சொன்னார், ஸ்திதப்பிரஜான்னு. அவங்களுக்கு சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, அப்படியே பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். ஸோ நம்மளும் இது வந்து அதைப்பட்ட இது வந்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பற்றற்று இருக்கிறாங்க. ஓகே, இது எதுவும் அவங்களை எந்த விதத்துலேயும் அதுதான் நம்மளுக்கு வந்து வந்தபுறம் பார்த்துக்கொள்வோம் என்ற ஒரு அணுகுமுறை. வந்தபுறம்லாம் பார்த்து கொள்ளவே முடியாது. ஓகே, அதனால் இப்போது நம்ம அதால் அந்த அம்பேத்கர் போன்ற ஒரு அறிஞர்கள், அறிவாளிகளை பார்த்து அவர்களை படிக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அரசியல் ரீதியில் அவங்க பல விஷயங்கள் பேசினாங்க போனாங்க, அதெல்லாம் இருக்குது. பட்டு மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை பற்றி ரொம்ப ஆழ்ந்து அதை பற்றியெல்லாம் அவர்கள் படித்திருக்கிறார்கள், அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அதை பற்றி உரைகள் ஆற்றிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய கருத்துக்கள் வந்து ஏதோ அந்த காலகட்டத்தோடு அது முடியவில்லை, அவை இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கின்றன. அதனால் அதை உள்வாங்கி அதற்கேற்றாற்போல் செயல்படுவதுதான் அவரை போன்ற பெரியவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
Excellent speech, sir. Thank you very much. I think he deserves a standing ovation. Let's all give him a standing ovation. It is indeed a great honor for this academy to make such a very introspective speech on this important subject, where Baba Ambedkar has given his thoughts for the India and its development. With this, I request Dr. T. Radha, former Chief Secretary of Telangana State and the trustee of this trustee, to propose vote of thanks formally. திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டில் 1935 ஆண்டு முதல் 1925 ஆண்டு வரை சுமார் 90 வருஷங்களாக இரிகேஷன் செக்டாரில், நீர்வளத்துறையில் ஜென்ரலாக அம்பேத்கர் வியூஸ் பல மடங்கு சொல்லியும் ஸ்டேட் வைஸ் கூட சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸுன்றது மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸு இருந்தப்போ தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ட்ரிங்கிங் வாட்டரு இல்லை அக்ரிகல்ச்சருக்கு, இப்போ நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸுங்க பர்பஸ் என்னென்னா, அந்த தண்ணி கொண்டு வந்து அந்த போகிற வழியில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்கிற ஏரிங்க குளங்க எல்லாத்தையும் நிரப்பிட்டே போவாங்க. ஃபஸ்ட்டு அதை நிரப்பிடுவாங்க. நிரம்பிட்ட பிறகு இரிகேஷன் கொடுப்பாங்க, அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுப்பாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் கொடுப்பாங்க. அந்த கான்செப்டை அம்பேத்கர் சுமார் 90 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காருன்ற பாயிண்ட்டை சார் சொல்லியிருக்காரு. அவருடைய நல்ல எல்லோருக்கும் உபயோககரமான ஸ்பீச் இது. அவர் சார் நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நானும் இரிகேஷன் அறிக்கை கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆனால் இவர் ஸ்பீச் ரொம்ப வெரி பேலன்ஸ்டு ஸ்பீச், நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. அவருடைய வேலைகளெல்லாம் விட்டு அம்பேத்கர் அகாடமிக்கு வந்து அவங்க அப்பா ஒரு லெக்சர் கொடுத்தா மாதிரி அவரும் வந்து கொடுத்துக்கா. நாம் எல்லோரும் நன்றியுடன் அவருக்கு எழுந்து நின்று கைத்தட்டி வணக்கம் சொல்லுவோம். Okay, let's raise for national anthem. namle padi vendidana. Jana gana mana adhinayak jaya he bharat bhagya vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Vindhya Himachal Yamuna Ganga Uchala Jaladhi Taranga Tava Shubha Name Jage Tava Shubha Ashish Mange Gahe Tava Jaya Gatha Jana Gana Mangala Dayak Jaya He Bharat Bharat